இது டெக் ஜி சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது Realme 6 Pro. ஸோ இந்த மொபைல் இப்போ இன்னும் 2 டேஸில் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மொபைலில் பேக்கில் 4 கேமரா, ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 8 GB ரேம், அதுக்கப்புறம் மீடியா டெக்கோட ஹீலியோ G90T ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எம்ஐலேருந்து ரெட்மி நோட் 8 ப்ரோவில் கொண்டு வந்திருந்தாங்க G70 ப்ராசஸர். ஸோ இதில் G90T கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அதோட ஹை எண்ட். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரெட்மி நோட் 8 ப்ரோவோட கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவங்க 6 ப்ரோவோட ரியல்மி 6ன்ற இன்னொரு மொபைலையும் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி 6 ப்ரோவை பற்றி மட்டும்தான். இந்த ரியல்மி 6 ப்ரோவில் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது எப்பொழுதும் இருக்க யூஏயோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் இருக்க 64 MP கேமரா, அதுக்கு கீழே 2 MPக்கு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்கறதுனால நம்மளால் ஸ்மால் ஷாட்ஸ் எல்லாம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே 6.4 இன்ச்சுக்கான அமோலட் பேனல் வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் இருக்குது. அதே மாதிரி இதில் 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்க்ரீன் கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட கலர் வேரியன்ட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப அமேசிங்காக தான் இருக்குது. இதில் கேம் விளையாடுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவும் அதே மாதிரி இமீடியட் ரெஸ்பான்ஸும் பண்ணுது. ஸோ இந்த ஃபோனில் USB-C டைப் மூலமாக நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். இதில் பாக்ஸில் வர்றப்பயே 45 வாட்டுக்கான ப்ராசஸர் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் ஏஐயும் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எந்தெந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் பேட்ரி கன்சப்ஷன் ஆகும். ஸோ இதில் கேமிங் விளையாடுறப்ப ஏற்கனவே கம்பேர் பண்ணுற ஃபோன்ஸோட மிட் ரேஞ்சில் இருக்க ஒரு நல்ல ஃபோன் இதை சொல்லலாம். இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் அவங்க வேறு லெவலுக்கு எடுத்து வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். 14,999 6GB வேரியண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 8GB வேரியண்ட் 18,000 கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 20,000க்குள்ளே 8GB ரேமில் கொண்டு வர்ற மொபைலில் இதுவும் ஒன்று. ரியல்மியோட கம்பேர் பண்ணுறப்ப ரெட்மி ஃபோன்ஸ் எந்த விதத்தில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில இனிமேல். ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் யூஐ, கேமரா இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸர் எல்லாமே மிட் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல கேமிங் டிவைஸுக்கு உள்ளதுக்கான ஸ்பெக்ஸோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் கேமரா சூப்பர் ஜூமும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜூம் பண்ணுறப்பையும் இமேஜ் கிளாரிட்டியாக தெளிவாக தான் இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் நல்ல போர்ட்ரைட்டோட நல்ல கிளாரிட்டியாக வருது. அதே மாதிரி லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பையும் நம்மளால் தெளிவாக எடுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஹைப்பர் பூஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோனில். இது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணதையும் அந்த கேமுக்கு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் போகும். அதே மாதிரி சார்ஜிங் பண்ணிக்கிட்டே கேம் விளையாண்டாலும் பேட்டரிக்கு எந்த வித ஃபால்ட்டும் வராது. ஸோ இதில் வர்றப்பே அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் 10 பில்டு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ColorOS 7ஓட வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப ஒரு 16,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன் தான் சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.